ஆப்கி அதாலத்துல பிலிம் ஸ்டார் சோனு சூத் மேல உள்ள அடுத்த குற்றச்சாட்டு இதுதான். தலைவர்கள் வேலையில இவரு தலையிடுறாரு. சோனு, நிறைய லீடர்ஸ் சொல்றாங்க இந்த மக்களை போய் பார்க்கறது, அவங்கள வீட்டுக்கு அனுப்புறது, அவங்களுக்கு வைத்தியம் பார்க்கறது, அவங்களோட ஓட்டு வாங்குறது எங்களோட வேலை, இவரே நூலில் வந்து குதிச்சாருன்னு. சார், நம்ம அரசியல் லீடர்ஸும் நல்ல காரியம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார், எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளோட இந்தியன்ஸோட சைக்காலஜி என்னன்னா, ஒருத்தரை லீடரா தேர்ந்தெடுத்தா அந்த வேலையை அவங்க தான் செய்யணும். பிரச்சனை மக்களது இல்ல, தலைவர்களோடது தான். சஞ்சய் ராவுத் சிவசேனாவோட தலைவர். நீங்க மக்களை பஸ்ல உட்கார வச்சு அனுப்ப ஆரம்பிச்சதும் அவர் என்ன எழுதினார்னா, சில அரசியல் கட்சிகள் சோனு சூத மகாத்மாவாக்க முயற்சிக்கிறாங்கன்னு. ஆமா ஆமா, இது எனக்கும் தெரியும் சார். ஐ திங்க் இது ஒரு பெர்செப்ஷன் தான். ஆனாலும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சோனு சூத் முகத்தை வச்சுக்கிட்டு மகாராஷ்டிராவோட அரசாங்கத்தை சார் நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது அது என்னன்னா, வெவ்வேறு பார்ட்டியோட வாக்குமூலங்களை மாத்திட்டாங்க. மக்கள் என்ன ஒவ்வொரு பார்ட்டிக்கா ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஆனா நான் இன்னைக்கும் இல்ல, அவங்க இன்னும் நிறைய பேசினாங்க. இத கூட சொன்னாங்க, லாக்டவுன்ல யாருக்குமே பெர்மிஷன் இல்லாதப்ப சோனு சூதுக்கு மட்டும் பஸ் ஓட்டக்கூடிய பெர்மிஷன் எப்படி கிடைச்சது? சார், அந்த நேரத்துல நான் மகாராஷ்டிரால இருந்தேன். நான் எந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் பெர்மிஷன் வாங்காம இல்ல, எந்த இடத்துக்கும் பெர்மிஷன் வாங்காமலாம் இல்ல. பெர்மிஷனை நான் அபிஷியலி எல்லாத்துக்குமே அனுப்பியிருந்தேன். அவங்க நீங்க மோதியோட ஆளுன்னு சொன்னாங்க. சார், மோடிஜிக்கு எல்லாருமே அவங்களோட ஆளுங்க தான் சார். ஆனா அவங்க சொன்னதை கேட்கறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க, இவர் ஒரு ஆக்டர், இவர் பணம் கொடுத்தா எதை வேணா செய்வாருன்னு. சார், அப்படிலாம் எதுவுமே இல்ல. அவங்க என்னை பத்தி சொன்னப்போ எனக்கு அந்த விஷயமே தெரியாது. நான் மக்களை ரயில்வே ஸ்டேஷனுக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒருத்தர் திடீர்னு கால் பண்ணி நியூஸ் பாத்தியான்னு கேட்டாங்க. என்னை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, நான் சொல்லட்டும்னு சொன்னேன். சொல்றவங்க சொல்லட்டும், அது அவங்களோட இஷ்டம் அப்படின்னு சொன்னேன். அந்த நேரத்துல இது சாயங்காலத்துக்குள்ள பெரிய விஷயமா ஆயிருச்சு. இது எனக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. சார், எனக்கு என்ன தோணுதுன்னா, யார் என்ன பேசினாலும் பிரச்சனையே இல்லை. ஆனா உண்மை என்னவோ இதுதானே, அது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால அன்னைக்கு சாயங்காலம் நீங்க சிஎம் சந்திக்க இல்ல, கம்ப்ளைண்ட் பண்ண போல. எனக்கு ஒரு சில காமன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கும்னு சொன்னாங்க. அவங்க அட்வைஸ் பண்ணதுனால மக்களும் கொஞ்சம் துணையா இருந்தாங்க. அவங்க ரொம்ப கோவப்பட்டாங்க. அப்புறம் போய் சந்திச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால தான் அவரை நான் சந்திக்கவே போனேன். அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எங்க தரப்புல எந்த பிரச்சனையும் இல்லை, இது ஒரு கேஷுவல் மீட்டிங். ஆனா விஷயம் அதோட முடியல. பிஎம்சி என்ன சொன்னாங்கன்னா, பிரசிடென்ஷியல் ஹவுஸை ஹோட்டலா கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னு. அந்த விஷயத்துக்காக உங்க மேல கேஸ் போட்டாங்க. சார், அது நான் கட்டினது இல்லை, ஏற்கனவே அது ஹோட்டலா தான் அங்க இருந்தது. நான் பண்ணது இதுதான். யாரெல்லாம் மைக்ரன்ஸ் இருந்தாங்களோ, யாருக்கெல்லாம் வீடு வாசல் இல்லையோ அவங்கள தான் நான் அங்க தங்க வச்சிருந்தேன். மைக்ரன்ஸ் எத்தனை பேர் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் அங்க தங்கியிருந்தாங்க. அப்புறம் இது விஷயமா கேள்வி எழுப்புனாங்க, ஏன் இந்த மாதிரி பண்றேன்னு கேட்டாங்க. அப்புறம் சரத் பவாரை சந்திக்க வேண்டியதாயிடுச்சு. இல்ல சார், நான் சரத் சார் சும்மா தான் சந்திக்க போயிருந்தேன். அவர்கிட்ட இதை பத்தி எப்பயுமே பேசினது கூட கிடையாது. அவர்கிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்டது கூட கிடையாது. அது சரி. ஆனா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா, மக்கள் மத்தியில உங்களுக்கு பாப்புலாரிட்டி ஏறிக்கிட்டே இருக்கு, பப்ளிக் சப்போர்ட் கிடைக்குது, அதனால இவங்க பொறாமப்படுறாங்கன்னு. சார், அவங்க பொறாமப்படுற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனா விஷயம் என்னன்னா, நம்ம லைம் லைட்டுக்குள்ள வரும்போது புகை வரத்தானே செய்யும். புகை மட்டும் இல்ல சார், எல்லா இடத்துலயும் ரொம்ப பத்திக்குச்சு. ஆனா நடக்கும் சார். பட் இதனால எதுவுமே நிக்க கூடாது. எங்க அம்மா எப்பயுமே சொல்லுவாங்க, ஒருவேளை வாழ்க்கையில ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வரலன்னா அப்ப நீ சரியான வழியில போல, ஸ்பீடு பிரேக்கர்ஸ் வந்தாதான் நீ சரியான வழியில போறேன்னு அர்த்தம் அப்படின்னு. ஆனா சில பேர் ரொம்பவும் பாராட்டியும் இருக்காங்க. பிரியங்கா காந்தி உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஆமா, பிரியங்கா ஜி கால் பண்ணாங்க. அவங்க தான் ஃபோன் பண்ணி நீங்க ரொம்ப நல்லா வேலை செய்றீங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் ஸ்மிருதி இரானி அவங்களும் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, இந்த வேலையை நீங்க தொடர்ந்து பண்ணணும்னு அப்பப்போ எனக்கு பூஸ்டப் பண்ணுவாங்க. ஐ திங்க் இதை வச்சு பார்த்தா நான் சரியான வழியில தான் போறேன்னு எனக்கு நிறைய சீஃப் மினிஸ்டர்ஸோட வாக்குமூலத்தை நான் கேட்டேன். பஞ்சாப் சிஎம் அமரிந்தர் சிங், உத்தராகண்ட் சிஎம் ராவுத் அவர்கள், ஒடிசாவோட சிஎம் எல்லாரும் பாராட்டினாங்க, எல்லாரும் ட்வீட் பண்ணாங்க. ஆமா சார், இன்னும் இந்த ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆனப்போ, பஸ் ஸ்டார்ட் ஆனப்போ நான் ஸ்டேட்ஸ்க்கு போய்கிட்டு இருந்தேன். நான் எல்லா ஸ்டேட்டுக்கும் போனேன். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் பறந்தப்போ அது கொச்சின்ல எர்ணாகுளம்னு ஒரு இடம் இருந்தது. அங்க கிட்டத்தட்ட 170 பொண்ணுங்க இருந்தாங்க. அவங்க ஒரு ஸ்டிச்சிங் ஃபேக்டரியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் அவங்கள வெளியேற்றணும்னு சொன்னாங்க. அப்புறம் நான் ராத்திரி ஃப்ளைட்டோட ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி
அவங்கள ராத்திரியே எர்ணாகுளத்துலேருந்து நான் கொச்சினுக்கு கூட்டிட்டு வந்தேன். அப்புறம் ஏர்போர்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு காலையில் 1.5 மணி நேரம் பெர்மிஷன் கிடைச்சிது. அப்புறம் நான் அவங்கள கொச்சின்ல இருந்து புவனேஸ்வருக்கு கூப்பிட்டு வந்தேன். அப்போது சிஎம் பட்நாயக் சார் சொன்னார், தேங்க்யூ ஃபார் சேவிங் திஸ் 170 கேர்ள்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயம்தான் சார் என்ன இன்னமும் முன்னேற ஆனா வச்சுக்கிட்டு இருக்கு. அரசியல்வாதிங்க லாபம் இல்லாம யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த தடவை பண்ணாங்க சார். இந்த தடவை கொஞ்சம் எக்ஸெப்ஷன். பட் ஐ திங்க் ஐ மீன் அவங்களோட கிரேட்னஸ் இதுதான், நான் பண்ணுறது சரிதான் அவங்க அக்னாலேஜ் பண்ணாங்க. அப்போ நான் கையெடுத்து கும்பிட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னேன். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா உங்களுக்கு ஏதோ ஆஃபர் பண்ணாங்கன்னு. சார் எனக்கு ஆஃபர் வந்துச்சு, பெரிய பெரிய போஸ்டிங்லாம் வந்துச்சு கூட. அங்கே போய் சேர்றதுக்கு பல வருஷம் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஆஃபர் கிடைச்சிது. ராஜ்யசபா ஆஃபர் கூட வந்துச்சு எனக்கு. ரொம்ப நல்லா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. ஆனால் அதுக்கு நான் தயாராக இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, அதுக்கு உள்ளுக்குள்ள முழுமையா பண்ணணும், அது நடக்கிற வரைக்கும் அதை பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுது சார். அப்புறம் நான் அதை பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனால் நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, அந்த இடத்துக்கு போகணுன்னா ஒவ்வொருத்தருக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும்னு சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் என்னோட வாழ்க்கை லட்சியம் வேற சார். அதனாலதான். ஆனா இந்த இமேஜ் எல்லாம் உங்களுக்கு அரசியல்ல யூஸ் ஆச்சா? உங்க சிஸ்டரை நீங்க தேர்தல் நிக்க வச்சீங்க, காங்கிரஸ் டிக்கெட் வாங்கி அவங்கள தேர்தல் நிக்க வச்சீங்க சார். அதுல அவங்க ஆனா என் சிஸ்டர் நிறைய இதுக்கு முன்னாடி சேரிட்டி ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடியும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்பவும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. மூகாவுக்கு போய் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில பெரிய லைனே நிற்கும். லோக்கல் எம்எல்ஏ கிட்ட கூட யாரும் போக மாட்டாங்க, எல்லாருமே இங்கே தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, நாங்கள் என்ன தயாராக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் இதுவும் உண்மைதான். நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா பாலிடிக்ஸ் தெரிஞ்சுதான் உங்களுக்கு இதுவும் தெரிஞ்சிருக்கும். இந்த வாட்டி ஆம் ஆத்மி பார்ட்டி தான் வரும்னு அவங்ககிட்டயே டிக்கெட் வாங்கி கொடுத்துருப்பீங்க. கெஜ்ரிவால் நல்ல விஷயம்தான், அவங்களும் எனக்கு நோன்னு தான் சொல்லியிருந்தாங்க. சார் எங்களுக்கு விஷயம் என்னன்னு தெரியாது. நாங்கள் எப்படின்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம், எங்கே உட்கார வச்சாலும் உட்காருவோம், எங்கே நிற்க வச்சாலும் நிற்போங்க. எங்களோட நோக்கம் வேற, ஜெயிக்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை சார். நிறைய பேர் ஜெயிக்கிறாங்க, பெரிய பெரிய பதவிக்கெல்லாம் வராங்க. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, மக்களோட மனசு ஜெயிக்கிறது தான் பெரிய விஷயம் நினைக்கிறேன். உங்களோட வாசலுக்கு எப்ப மக்கள் வந்து நிக்கிறாங்களோ அதுதான் ஒருத்தருக்கு மிகப்பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க ஜெயிச்சோம் உங்ககிட்ட யாரும் வரலன்னா அது எப்படி? ஆனா உங்களுக்கு இப்படி தோணலையா உங்க ஸ்ட்ராட்டஜி தப்பாயிடுச்சுன்னு? ஏஏபியில் டிக்கெட் வாங்கி கொடுத்துருந்தா எந்த கஷ்டமும் இருந்திருக்காதுன்னு? சார் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை ஜெயிச்சிருந்தா ஒன்னா இருப்போம், அது இன்னும் நல்ல விஷயம், இன்னும் நிறைய பண்ணியிருக்கலாம். ஆம் ஆத்மி சார், கெஜ்ரிவால் சாரும் சொன்னாங்க என்கிட்ட. ஆனா நீங்க சொன்ன மாதிரி சார் எங்களுக்கு எதுவுமே தெரியல. ஒருவேளை நீங்க ரொம்ப பயந்துட்டீங்களா? ஒரு வாட்டி கெஜ்ரிவால் சாரை சந்திச்சதும் ஐடி ரெய்டு வந்தது. இல்ல சார், அப்படி எதுவுமே. அதுக்கப்புறம் 19 நாள் கழிச்சு விருந்தாளிங்க வந்துட்டாங்க. 19 நாளா? நான் கால்குலேஷன் மறந்துட்டேன். வந்தாங்க சார். பட் லைக் ஐ செட், அரவிந்த் சாரை சந்திச்சப்போ நான் அவரை பார்க்குறப்போ நான் எஜுகேஷனுக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணுவேன். இன்னைக்கு கூட ஒரு ப்ரொஃபஸர், நீங்கள் எந்த ஃபீல்டை பற்றி பேசினாலும் ஆயிரக்கணக்கான மக்களை படிக்க வைக்கிறோம். அரவிந்த் சார் என்ன யோசிச்சாருன்னா, ஐ ஷுட் பி த ஃபேஸ் ஆஃப் ப்ரோக்ராம் கால்டு நாட் இன் அ மென்டார். நாங்கள் எப்படி மக்களை மென்டார்ஷிப் பண்ணணும், அந்த மென்டார்ஷிப் பேஸுக்காக தான் நாங்கள் அங்கே போனோம். அங்கேயும் என்னை கேட்டப்போ நான் சொன்னேன், எனக்கு பொலிட்டிக்கல் ஆம்பிஷன் கண்டிப்பாக இல்லைன்னு. நான் பசங்களை படிக்க வைக்க தான் வந்தேன். மேபி மக்கள் அங்கே வேற ஏதாவது என்கிட்ட பார்த்துருக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ விருந்தாளிங்க வந்தாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை எதுவும் இல்லை. இப்போ இந்த இன்கம் டேக்ஸ் ஆளுங்கள்லாம் இந்த பிபிசி ஆஃபீஸ்க்கு வர மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க. நல்லதுதான் சார். எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ காலங்காத்தால 5:30 6 மணிக்கு வந்தப்போ நான் சீக்கிரம் முழிச்சிருவேன். அவங்க யாருன்னு அவங்க கிட்ட கேட்கும்போது, நாங்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கோம்னு சொன்னாங்க. வாங்க சார், வெல்கம் அப்படின்னு சொன்னேன். இது மட்டும் உண்மை சார், நீங்கள் 2 நாள் 4 நாள் எத்தனை நாள் இங்கே இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அப்புறம் நீங்கள் போகும்போது இந்த அளவுக்கு உங்களுக்கு எங்கேயும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்காதுன்னு சொன்னேன். அப்புறம் அவங்களும் சொன்னாங்க போகும்போது, சார் உங்கள் வீட்டில் கபோர்ட்ஸில், லாக்கரில், எங்கள் வீட்டில் எல்லாமே ஓப்பன்லேயே இருக்கும். எங்கள் கபோர்ட்ஸ் அப்படியே தான் இருக்கும். எங்கள் வீட்டு வாசலுக்கு கதவுல லாக் கிடையாது. காலையில் நாங்கள் அதை ஓப்பன் பண்ணி விடுவோம், யார் வேணாலும் உள்ளே வருவாங்க, வெளியே போவாங்க. அவங்க கபோர்ட்ஸ் லாக்கர் ஓப்பன் பண்ணும் போது என்ன லாக்கே இல்லையே அப்படின்னு கேட்டாங்க. நான் இல்லை சார், இங்கே எப்பயுமே ஓப்பனில் தான் இருக்கும்னு சொன்னேன். ஐ திங்க் தட் வாஸ் சம்திங் தேர் தாட். இது ரொம்ப நல்ல இடம்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்க அனுப்பின ரிப்போர்ட், அதோட எக்ஸப்ட் எங்கிட்ட இருக்கு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, இன்கம் டேக்ஸ் ரெய்டில் இந்த விஷயம் தெரிஞ்சது. ஆக்டர் சோனு சூதோட கம்பெனியில் டாக்ஸ் எவேஷன்ஸ்க்கான எவிடன்சஸ் இருக்கு.
அப்புறம் கேஷுக்கு பதிலா செக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சார் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கும் நான் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க சொன்ன விஷயத்த நான் மதிச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க ஹானரபிள், அவங்க எது செஞ்சாலும் ஒரு மதிப்பு இருக்கும், அவங்களுக்கு உரிமையும் இருக்கு. ஆனா நாங்க ஒன்று ஒன்றா எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சப்மிட் பண்ணோம். அப்புறம் உங்க எதிரில் உட்காந்துருக்கேன், எல்லாமே சரியாயிரும்ன்ற நம்பிக்கையில் சார். பட் லைக் ஐ செட், அவங்க வேலையை அவங்க சிறப்பாக செஞ்சாங்க. எந்த ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஜெய்ப்பூர் பேஸ்ட் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியோட 175 கோடி 175 crores இத டியூபியஸ் சர்க்குலர் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. சார், இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதை நானும் கேள்வி கேட்குறேன். எனக்கும் ஜெய்ப்பூருக்கும் சம்பந்தமே இல்லை. எனக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம் எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது. அதுக்கு நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுத்தோம். அப்பவே தெரிஞ்சிருச்சு இது வேற யார் கூடயும் சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னு. எங்களுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமே கிடையாது சார். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இப்படி தோணவே இல்லையா, நம்ம யார் கூடயும் மோதக்கூடாதுன்னு? அது சிவசேனாவா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், ஆம் ஆத்மி பார்ட்டியா இருக்கட்டும். சார், எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன வாழ்க்கையில இன்னும் ஸ்பெஷலா மாத்திரும். எனக்கு அந்த லைன்ஸ் ஞாபகத்துக்கு வருது இப்போ. நம்பிக்கையோட இரு, ஒரு நேரம் வரும் உனக்கு. நம்பிக்கையோட இரு, ஒரு நேரம் வரும். அப்போ கடிகாரம் அவங்களோட தான் இருக்கும், நேரம் உன்னோட தான் இருக்கும். ஸோ ஆல் தீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மேட் மீ ஸ்ட்ராங். நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு ஜோத்பூரோட கேஸ். ஒருத்தருக்கு வைத்தியம் பார்க்கணும். அவர் ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. அவங்களோட பையனுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் கேஸ். அவருக்கு 25-28 லட்சம் ஆகும். 8 வயசு பையன், அவன் பேர் சுபம், ஜோத்பூர் பையன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரெஃபர் பண்ணாரு. அப்புறம் நான் ஹைதராபாத்ல உள்ள அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல பேசியிருந்தேன். அப்புறம் அந்த அமௌண்ட்டை குறைச்சு 35 லட்சத்துல இருந்து 28 லட்சத்துக்கு கொண்டு வந்தேன். அப்புறம் நான் அவங்ககிட்ட சொன்னேன், சார் அந்த காசெல்லாம் நான் தான் ரெடி பண்ணணும் அப்படின்னு. நான் சொன்னேன், உங்களால முடிஞ்ச அளவுக்கு பணத்தை ரெடி பண்ணுங்கன்னு. சார், நாங்க 2 லட்சம் தான் ரெடி பண்ண முடியும். உடனே நான் சிஎம் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி, சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டேன். சிஎம் ஆஃபீஸ்ல இருந்து 10 லட்சம் செக், இவங்ககிட்ட 2 லட்சம் இருந்தது. அப்புறம் நான் ஒரு 6 லட்சம் போட்டு ஹெல்ப் பண்ணேன் அவங்களுக்கு. அப்புறம் 1.5 மாசத்துல பில் என்கிட்ட வந்தப்போ எனக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து 18 லட்சம் வந்துச்சு. நான் அவங்க கிட்ட கேட்டேன், சிஎம் ஆஃபீஸ்ல இருந்து 10 லட்சம் வந்துருச்சு இல்ல அப்படின்னு. என்ன தப்பு நடந்ததுன்னா, சிஎம் ஆஃபீஸ்ல இருந்து வந்த பணம் பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு. நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், நீங்க பையனை காப்பாத்திட்டீங்க, ஹாஸ்பிட்டல் பில்லை கட்டிருங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க பையனோட ஃபியூச்சரை பார்க்கணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஒருவேளை அவனை காப்பாத்தலன்னா பையனோட ஃபியூச்சர் எங்க இருந்து இருக்கும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு சார் அது செலவாயிருச்சுன்னு சொன்னாங்க. ஸோ எந்த ஃப்ரெண்டு எனக்கு ரெஃபர் பண்ணாரோ, நான் இது வரைக்கும் அந்த பையனை சந்திச்சது கூட இல்லை. அப்புறம் என் ஃப்ரெண்டு ஃபீல் பண்ணா, இது மாதிரி ஆளுங்களுக்கு ஹெல்ப்பே பண்ணக்கூடாதுன்னு. ஆனா என் லைஃப்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வேற யாருக்காவது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சா இதெல்லாம் வேணான்னு விட்டுட்டே போயிடுவாங்க. இந்த வேலையை உலகம் பார்த்துக்கொண்டு விட்டுருவாங்க. ஆனா நாங்க அதுக்கப்புறமும் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். இது எங்களுக்கு ஒரு டெஸ்டிங் மாதிரி தான் சார். இது எங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்குது. ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஒருவேளை ஸ்டாப் பண்ணா அதுக்கப்புறம் அது ஒரு கேள்விக்குறி ஆகிடும். அதுதான் சார். இங்க நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லியாகணும். அமிதாப் பச்சன் அரசியலுக்கு போனப்ப ஒரு சில வருஷங்கள் கழிச்சு திரும்ப வந்துட்டாரு. அப்ப அவர் என்ன சொன்னார்னா, இது ஒரு சாக்கடை, அழுக்குன்னாரு. சார், எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொல்றேன். எஸ், மக்கள் உங்களுக்கு விரல நீட்டுவாங்க. பெரியவங்க சொல்லியிருக்காங்க, இந்த உலகத்துக்குள்ள வரணும்னா முதுக ஸ்ட்ராங்கா வச்சிருக்கணும்னு. பாராட்டுறதுக்கும் அங்கதான் தட்டுவாங்க, குத்துறதுக்கும் அங்கதான் தட்டுவாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, விரல நீட்டுவாங்க. உங்களால கேட்க முடிஞ்சா நீங்க சர்வை பண்ணுவீங்க. எமோஷனல் ஆயிட்டீங்கன்னா எல்லாராலையும் இங்க சர்வை பண்ண முடியுமான்னு எனக்கு கண்டிப்பா தோணல. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இந்தியாவை இணைக்க முடியும்னு. அப்ப ராகுல் காந்தி தப்பா நினைப்பாரு. ஏன்னா அவர் இந்தியாவை இணைக்க கிளம்பிட்டாருல்ல. சார், யார் இணைக்க முடியுமோ அவங்க இணைப்பாங்க. நானும் அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். ராகுல்ஜி பண்றாரு, நாங்களும் பண்றோம், நீங்களும் பண்ணுங்க. ஏதோ பாரு, நீங்க எல்லாரையும் இங்க இணைச்சு உட்கார வச்சிருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா சோனு, நீங்க ரொம்ப நல்ல காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையிலே நீங்க உங்க சேவைகளை கண்டினியூ பண்ணணும். அப்படியே எச்சரிக்கையா இருக்க வேண்டியதும் அவசியம். இப்ப பப்ளிக்ல இருந்து யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்வீங்க? ஒர்க் அவுட் முடிஞ்சது, ஆக்டிங் முடிஞ்சது, சோஷியல் வேலை கூட முடிஞ்சது. ஆனா உங்களால இதெல்லாம் டைம்லி எப்படி மேனேஜ் பண்ண முடியுது? நான் எப்படி பண்றேன்னு எனக்கே தெரியலப்பா. நீ கேட்டது சரிதான். அதாவது இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை சுத்தமா. நமக்கு சந்தோஷமா இருக்கும்போது
ஏதாவது ஒன்று என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அது நமக்கு பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் அதை விடவே மாட்டோம். கோவிட் நேரத்தில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நான் 22 ஹவர்ஸ் முழிச்சிருப்பேன். அப்புறம் எத்தனையோ நாளைக்கு முழிச்சிருப்பேன், 1-2 மணி நேரம் தான் தூங்குவேன். ஆனால் நான் டயர்டே ஆக மாட்டேன். அப்புறம் நீங்க எதுவும் செய்யலைனாலும் கொஞ்ச நேரத்தில் டயர்ட் ஆயிருவீங்க. எதுவும் செய்யணும்னு நினைச்சா கூட முடியாது. எனக்கு தெரிஞ்சு டைம் மேனேஜ்மெண்ட் பண்றது ஒரு மென்டல் கேம் தான் நினைக்கிறேன். எல்லார்கிட்டயும் டைம் இருக்காது. ஒருவேளை நீங்க நினைச்சா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நாள் பூரா இந்த வேலையை நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் ஆக்டிங் எப்ப பண்ணுவீங்கன்னு. இப்ப எனக்கு ஒரு படம் ஸ்டார்ட் ஆக போகுது. சார் சொன்னாரு ஃபோன் எப்பயுமே கையிலேயே இருக்கும், பாதி நேரம் சேரிட்டிலேயே ஓடிரும், அப்புறம் எப்போ ஆக்டிங் பண்ணுவீன்னு கேட்டாரு. ஸோ இந்த பயணம் ரொம்ப முக்கியம்தான். பட் லைக் ஐ செட், பேலன்ஸ் பண்ண முயற்சி பண்றேன். ஆனா ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது தான். சார், என்னுடைய கேள்வி, அடுத்து உங்களோட புது படம் என்னவா இருக்கும்? ஆமா, நான் இப்போ ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஃபத்தே. சைபர் கிரைம் பற்றின படம். இப்போ அந்த படம் எதுக்காக பண்றேன்னா, நான் மக்களுக்கு ஹெல்ப் பண்ண போது ஃபோன் மூலயமா என் பேர்ல ஃபேக் லோன்ஸ் கொடுக்குறேன்னு எத்தனையோ பேரை ஏமாத்திருக்காங்க. நான் 200-250 எஃப்ஐஆர் இது வரைக்கும் ஃபைல் பண்ணியிருக்கேன். நான் ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது சைபர் கிரைம் ஒரு மிகப்பெரிய உலகம்னு. பெரிய ஆளுங்க மட்டும் கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எய்ம்ஸ் ஹேக் ஆச்சு, சின்ன சின்ன ஆளுங்கள்ட்ட இருந்து பணத்தை எடுத்துட்டாங்க. அதனால தான் அந்த சப்ஜெக்டை நான் எடுத்து அதை ரொம்ப ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்கேன். அப்புறம் சில நல்ல ரைட்டர்ஸையும் எடுத்துக்கிட்டேன். அந்த படம் பேர் ஃபத்தே 10 நாள்ல ஆன் ஃப்ளோர் போயிட்டு இருக்கு. மேபி இயர் எண்ட்ல வரும். அப்புறம் வி கேன் மேபி என்டர்டைன்மெண்ட் யூ. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். சொல்லுங்க சொல்லுங்க. சார், என்னுடைய பேர் வர்ஷா. எனக்கு காது கேட்காது. இது என்னுடைய சிம்பாலிக் நேம். எப்படி உங்க பேரு சோனுவோ, எங்களை மாதிரி காது கேட்காதவங்க இந்த மாதிரி சிம்பாலிக் செய்கையில பேசுவோம். சார், என்னுடைய கேள்வி என்னன்னா, நான் உங்ககிட்ட 2 கேள்வி கேட்கணும்னு விருப்பப்படுறேன். முதல் கேள்வி என்னன்னா, ஆக்டிங் கரியர்ல என்னுடைய ட்ரீம் ஆக்டிங் பண்றது. அப்புறம் மூவிஸ் மற்ற விஷயங்கள்லாம் நான் பார்த்தப்போ அங்க ஹியரிங் ஆளுங்களுக்குலாம் நிறைய சான்ஸ் கிடைக்கும். நாங்க செவிடா இருக்கிறதால எங்களுக்கு திறமைகள் இருந்தாலும் எங்களை அப்படியே அமுக்கிடுவாங்க. ஆனா எங்க கிட்ட இந்த சிம்பாலிக் செய்கை இருக்கு. அதை வச்சு நீங்க ஆக்டரா? ஆமா சார், ஆமா. இதுக்கு முன்னாடி நிறைய லைவ் ஷோஸ் எல்லாம் நான் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஆனா சான்ஸ் தரேன்னு சொல்லி நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க. அதனால என்னுடைய ட்ரீமையே நான் கைவிட்டேன். வர்ஷா, நான் இது மட்டும் தான் சொல்றேன், நீங்க உங்க கனவை விட்டுறாதீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இந்த ஸ்டேஜ்ல பர்சனலா நான் இதை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். நீங்க உங்க ட்ரீமை என்னைக்குமே விடாதீங்க. இத்தனை பேருக்கு எதிரில் சாருக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுக்குறேன். நான் எங்கேயாவது நான் என்னோட ஃபத்தே படத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுப்பேன், நம்பலாம். தேங்க்யூ so much சார். தேங்க்யூ வெரி மச். சோனுஜி, இது உங்களோட ஆர்வம். இந்த ஆர்வம் தான் உங்களை இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சார், நான் தான் சொன்னேன்ல, நான் ஒரு மீடியேட்டர். என்னால மெசேஜ் கொடுக்க முடிஞ்சுதான்னு தெரியல. பட் ஐ திங்க் அநேகமா இன்னைக்கு அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு இருக்கும் போல. நான் இந்த சேர்ல அதுக்காக தான் உட்காந்துருக்கேன். பட் லைக் ஐ செட், என்ன இருந்தாலும் என்னால என்ன செய்ய முடியுமோ அதுக்கு நான் கண்டிப்பா முயற்சி பண்ணுவேன்.